Hi friends, கிஷோர் பகடந்து உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ என்ன பண்ணுறீங்க? ரொம்ப ஆவலாக ஸ்டடி பிளானுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் முழுசாக பாருங்கள், முழுசாக கேட்டுருங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஸ்டடி பிளான் நம்ம குரூப் 4 எக்ஸாம் வந்து 2024 ஜூன் மாதம் நடக்க போகுது. அதுக்குண்டான ஸ்டடி பிளான் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பக்காவாக ஒரு ஸ்மார்ட் பிளான் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டடி பிளான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நேற்று பிளானர் வந்ததுக்கப்புறம் ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நோட்டே வந்து கிழிச்சு போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து திங்கிங் ஃபுல்லாக இதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டடி பிளான் ரெடி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஃபேவராக இருக்கணும், ஜாப் போயிட்டு வரவங்களுக்கு ஃபேவராக இருக்கணும், ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கும் ஃபேவராக இருக்கணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஏன்னா 175 மார்க்குக்கு மேலே எடுக்கணும், அதாவது 200க்கு 175க்கு மேலே எடுக்கணும், ஓகேங்களா? அப்படிங்கும்போது எதுவுமே வந்து ஒமிட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ தமிழ் கொடுக்கணும், தமிழில் வந்து பார்த்தோன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாமே கொடுக்கணும், ஜிகே கொடுக்கணும், ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எல்லாமே வந்து சிலபஸில் இருக்கிறது எல்லாமே கொடுக்கணும், சயின்ஸும் கவர் பண்ணணும், இதுக்கு நடுவில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் உங்களை நான் படிக்க வைக்கணும், கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க வைக்கணும், மேக்ஸும் படிக்க வைக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கு எல்லாம் தாண்டி உங்களை ரிவிஷனும் பண்ண வைக்கணும், ஒரு ரிவிஷனுக்கு 2 ரிவிஷன் பண்ண வைக்கணும். இவ்வளவும் கொடுக்கும்போது உங்களுக்கு அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப பேர்டனாகவும் உங்களுக்கு வந்து கொடுத்துடக்கூடாது. அப்போ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு பேட்ச் போடணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் சிரமம் தான், ஆனாலுமே அதுவும் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஸ்டடி பிளான் 2 கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று, ரைட் சைடில் ஹார்ட் ஒர்க், இந்த பக்கம் ஸ்மார்ட் ஒர்க். எங்கே ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம், எங்கே ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஹார்ட் ஒர்க்கில் நமக்கு 85% மார்க் நமக்கு வந்துடும், ஸ்மார்ட் ஒர்க்கில் 15% மார்க் நமக்கு வந்துடும். ஸோ பிசுரே தட்டாது. நம்ம எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது எழுதி முடிச்சுட்டு வரும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து மார்க் வந்து போயிருக்கோம், இல்லை அந்த எக்ஸாம் நம்ம வந்து ஃபெயில் ஆகிருப்போம். என்னென்ன விஷயம் இருக்கும்? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சிருந்தாலுமே ரிவிஷன் பண்ணாமல் போயிருந்தோம்னா அந்த எக்ஸாம் நமக்கு ஃபேவராக இருக்காது. 2வது விஷயம் வந்து பார்த்தோன்னா சயின்ஸு படிக்காமல் போயிருப்போம். 3வது விஷயம் என்ன? தமிழில் வந்து நியூ புக்கு படிச்சிருப்போம், இல்லை ஓல்டு புக்கை படிச்சிருக்காமல் இருப்போம். 4வது விஷயம் என்ன? ஜிகே நல்லா படிச்சிருப்போம், ஆனால் வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் பண்ணாமையோ, இல்லை ஒரு சில பாடங்கள் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம், ஒரு சில யூனிட் ஒமிட் பண்ணிட்டு போயிருப்போம். மேக்ஸு சரியாக போடாமல் போயிருப்போம். இதெல்லாம் தான் நமக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ப்ளஸ் வந்து டெஸ்ட்டு போடாமல் போயிருப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டடி பிளான் இருக்கும். இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிக்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே இதனால தான் மார்க் போச்சு, இல்லை மேக்ஸ்னால தான் போச்சு, சயின்ஸ்னால போச்சு, ஓல்டு புக்கு தமிழ் படிக்க முடியாமல் போயிட்டேன், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்காம போயிட்டேன், மேக்ஸ் பார்க்காம போயிட்டேன், முக்கியமாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நான் தொடாமலே போயிட்டேன், இந்த காரணங்கள் எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்துமே இந்த ஸ்டடி பிளான்குள்ளே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டடி பிளான் சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கி 8 மணிக்கு வீடியோவாக வரும். அப்படி வீடியோவாக 8 மணிக்கு வரல அப்படின்னா 9 மணிக்கு நான் லைவாக வருவேன். லைவாக வந்துட்டு இந்த 6 மாதம் 180 டேஸ் வந்து நீங்கள் எப்படி பயணிக்க போகிறீங்க, எப்படி நான் ஸ்டடி பிளான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஸ்டடி பிளான் இப்போ தான் டைப் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு எது எப்படி எப்படிங்கிறது நான் யோசித்து வச்சுட்டேன். இப்போ தான் டைப்பிங்க்கு உட்காந்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு லெசனாக உட்காந்து டைப் பண்ணணும்ல, அந்த இதுக்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ணணும்ல. ஸோ அது எல்லாமே இப்போ தான் டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதனால் ஏன்னா இந்த டைப்பிங்கு இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நானே உட்காந்து பண்ணுவேன். ஏன்னா அப்படியே ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே இருப்பேனா, அதனால் வந்து நானே தான் உட்காந்து பண்ணுவேன். ஸோ அதனால் எல்லாமே ரெடி, ஓகேங்களா? என்னென்ன எப்படி எப்படின்னு தெரியுது, எல்லாமே ரெடி. லெசனை தூக்கி நம்ம அங்கங்கே வந்து சொருவி பக்காவாக ஒரு சூப்பராக வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு நான் கொடுத்துருவேன், நாளைக்கு மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூனுக்குள்ளே கொடுத்துருவேன். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல. ஓகே சார், ஸ்டடி பிளான் லிஸ்ட் அதெல்லாம் ஓகே, நான் எப்படி படிக்க போகிறேன், எப்படி எந்தெந்த மந்த் எப்படி படிக்க போகிறேன், எப்படி நான் முடிக்க போகிறேன், நீங்கள் எந்த ஆங்கிளில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இதுதான் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ பற்றி நான் கொடுக்குறேன். ஓகே, நான் ஸ்டடி பிளான் இப்போ நான் அவசரமாக டைப் பண்ணி கொடுத்துடலாம். பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல. நான் பொறுத்து நிதானமாக எது எங்குன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் எந்த வாரத்துக்குள்ளே எந்தெந்த லெசனை சொருவணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம அந்த ஸ்டடி பிளான் நமக்கு தெரியாமல் பக்காவாக கொடுக்காம நாம் பாட்டு ஓடணும்னா நமக்கு செட் ஆகாது. ஏன்னா அடுத்த 6 மாதம் நம்ம எப்படி பயணிக்கணுங்கிறது இந்த ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி தான். ஸோ அதனால் வந்து நான் அவசரமாக நான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவசரமாக கொடுக்குறேன். அதனால் நேற்றே சொன்னேன், அதிகபட்சம் நாளைக்கு நைட்டு கொடுக்குறேன்ப்பா, அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் நான் கொடுத்துறேன்ப்பா நான் சொன்னேன், ஓகேங்களா? மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஏன்னா எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு, இதான் பிளான் தெரிஞ்சிருச்சு.
பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த பிளானை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக டீட்டெயிலான ஒரு வீடியோ பதிவு இன்னைக்கு 8 மணிக்கு வீடியோவாக வந்து நான் கொடுப்பேன். அப்படி வரல 8 மணிக்கு வீடியோ வரல அப்படின்னா 9 மணிக்கு நான் லைவாக வந்துடுவேன். நான் டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, 8 மணிக்கு வரலான்னு நீங்கள் நினச்சிக்க 9 மணிக்கு சார் லைவில் வருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. பக்காவான அந்த ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ பதிவு பாருங்கள், உங்களுக்கு செம கிளாரிட்டி தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை படித்தா அந்த 175+ மார்க்கு நம்ம கன்ஃபார்ம் எடுத்துடலாம் அப்படிங்கிற உங்களுக்கே அந்த ஹோப் வந்துடும். நீங்கள் அந்த வீடியோ பதிவு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் வந்து அது வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் அதை வந்து டிஜிட்டல் போர்டில் வந்து நீட்டாக பக்காவாக இந்த 6 மாதத்து ஒவ்வொரு டேவும் எப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, எப்பப்போ எதெல்லாம் கவர் பண்ணுவோம், ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ண போகிறோம், ஹார்ட் ஒர்க்கில் என்ன பண்ண போகிறோம், 85% மார்க் எப்படி எடுக்க போகிறோம், 15 மார்க் அதாவது 15% மார்க் எப்படி நம்ம எடுக்க போகிறோம், ரெண்டும் சேர்த்து 100% ரிசல்ட் எப்படி கொடுக்க போகிறோம், இது எல்லாமே அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் ஏன் இந்த வீடியோ பதிவு வந்தேன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் காலிலேருந்து ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்க மாட்டேன், பார்த்தா நம்ம சேனலில் ஒரு வீடியோ கூட வந்திருக்காது. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் பேசி எல்லாமே வந்து டீம்கிட்ட வந்து நம்ம இது பண்ணி பயங்கரமாக யோசித்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். 8 மணிக்கு அல்லது 9 மணிக்கு லைவ். ஓகேங்களா? நாளைக்கு அந்த பிடிஎஃப் பிளானோட அந்த லெசனோட இருக்கிற அந்த பிடிஎஃப் நாளைக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். அடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். பேட்ச் சம்மந்தமாக எல்லாம் கேட்டிருந்தீங்க. பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம கம்மிங் சண்டே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த மந்த் எண்ட்லேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். அதெல்லாம் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க அந்த பிளான் படி ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இது. பிளானர் வந்து எல்லாருமே படிக்கலாம், யாருக்குமே வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, யார் வேணால் படிச்சிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால். ஓகேங்களா? பட் அந்த பிளான் நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப் வரும். அதில் நான் 100% வந்து பார்த்தோன்னா எனக்கு ஹோப் இருக்குது. ஓகேங்களா? அந்த பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அது மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஜாப் போயிட்டு வரவங்களும் அதை படிக்கணும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு படிக்கணும், ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பகடன், உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.